ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐம் யுவர் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் போட்டு குழப்புன்னு குழப்புற ஒரு முக்கியமான ஒரு டாபிக். என்னென்னா, உட்பி கூட ஐஎன்ஜி போட்டு பேசினா என்ன மீனிங் வரும் அப்படின்ட்டு. நம்ம இந்த உட்டை பார்த்தாலே கொஞ்சம் அலர்ஜியாக தான் இருக்கும், ஏன்னா அந்த மாதிரி டாபிக் அது. ஆனால் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு உட் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இந்த உட்பி அப்படிங்கிற பர்டிகுலர் வார்த்தை கூட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் என்ன மீனிங்கில் வரப்போகுது அப்படிங்கிறத நீ கிளியராக பார்த்துக்கலாம். ஓகே, டவுட் இருக்காது. இந்த செஷனை ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா டவுட் வராது உங்களுக்கு. ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு அண்ட் இதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். சரிங்களா? வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைட்டில் பாருங்களேன், விதிக்கப்பட்டிருக்கிறேன். இதை நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னு என்ன ஐடியா கொடுக்குன்னா, 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வந்துடும். சரிங்களா? ஆனால் அது கிடையாது. இது என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, நம்மளோட தலைவிதியை சொல்லுது. தலைவிதினா என்ன? ஃபஸ்ட்டு ரூலை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எதற்காக அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா, 100% இது நடக்கும்னு அர்த்தம். நாம் அந்த செர்டைனிட்டி, நிச்சயத்தன்மைக்கு ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம், அதில் வில்லெல்லாம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக அந்த இன்சிடென்ட் நடக்கும், அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, தலைவிதி, விதி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், தலைவிதி, நான் என் கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு இருந்திருக்கு, இப்போலாம் சொல்லுவோம். என் தலைவிதி, நான் வந்து டாக்டர் ஆகணும்னு இருந்திருக்கு. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நான் இந்த வேலையை செய்கிறதுக்காகவே பிறந்தவன்டா. நம்ம சொல்லுவோம்ல, இவன் இதற்காகவே பிறந்தவன், அடி வாங்கறதுக்குன்னே இருக்கான்டா, அடி வாங்கறதுக்குன்னே பிறந்திருக்கான்டா அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த அர்த்தத்தை தான் இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. புரியுதுங்களா? அப்போது ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதற்காக நாம் விதிக்கப்பட்டு இருக்கிறோம், அந்த தலைவிதியாக நமக்கு இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். அப்போது இதற்கான வார்த்தை என்னென்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். கவனிங்க, விதி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். விதி இல்லை தலைவிதி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம்? தலைவிதி, விதிக்கு நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட், சூப்பர். 2 வார்த்தை இருக்குது. நாம் ஃபேட் அப்படிங்கிற வார்த்தையும் டெஸ்டினி அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? டெஸ்டினி அப்படின்னா விதி, தலைவிதி, ஃபேட்னாலும் விதி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இதில் இந்த ஃபேட் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு இந்த 2வது வார்த்தை எடுத்துக்கலாம், டெஸ்டினி. இந்த வார்த்தையிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நவுனை இப்போ வேர்பாக மாற்ற போகிறோம். எப்படி வேர்பாக மாறுது அப்படின்னா, டெஸ்டைன்ட் அப்படிங்கிற மாதிரி மாறுது. அவ்வளோதான். டெஸ்டைன்ட் அப்படின்னா விதிக்கப்படுதல்னு அர்த்தம். ஆனால் இது இப்படியே ஆங்கிலத்தில் யூஸ் பண்ண முடியுமா, சென்டென்ஸுக்கு வர முடியுமான்னு பார்த்தா வராது. அதற்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்டு, அந்த சப்ஜெக்ட் யார் விதிக்கப்பட்டிருக்கிறாரோ, யார் அதற்காக பிறந்திருக்கிறாரோ, யார் அதுக்காகவே இருக்கிறாரோ அவர் போட்டிருந்தீங்க. அடுத்து அதற்கு ஏற்றாற் போல் இருக்க பி வேர்பை நம்ம போடணும். சரிங்களா? பி வேர்ப், ரைட். அதற்கடுத்து நாம் இந்த டெஸ்டைன்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். டெஸ்டைன்ட், அதற்கடுத்து டு பி அப்படிங்கிற வார்த்தை வரணும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், ஐ அப்படின்னு நான் போடுறோம்னா, ஐ ஆம் டெஸ்டைன்ட் டு பி, ஐ ஆம் டெஸ்டைன்ட் டு பி அப்படிங்கிற வார்த்தை போட்டுட்டு அதற்கடுத்து எதற்காக விதிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ஒரு திங் இருக்குல்ல, இதற்காக அதற்காக அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம்ல, அந்த பர்டிகுலர் திங்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம போட்டுக்கலாம். அதை ஆப்ஜெக்ட்னு வச்சிடறேன். சரிங்களா? ஏதோ ஒரு விஷயம், அதை நான் ஆப்ஜெக்ட் நாங்கள் வச்சிடறேன். ரைட். ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதினீங்கன்னா, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, அதற்காக நான் விதிக்கப்பட்டிருக்கேன், அதற்காக தான் நான் பிறந்திருக்கிறேன், என் தலைவிதி அதுவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்களேன், தம்பி நல்லா டாக்டர் ஆகிறதுக்கு பிறந்தவன் அப்படின்னா, டாக்டர் ஆகிட்டேன், அது என்னோடய தலைவிதி. என்ன ஆனாலும் அதுலேருந்து என்ன ஆகாது, நான் வெளியில் வர முடியாது. டாக்டர் ஆகிறது என் தலை விதி. அப்போ டாக்டர் ஆயிரும்னு அர்த்தம் கண்டிப்பாக. சரிங்களா? அப்போது ரொம்ப சிம்பிள். பாருங்களேன், ஐ சப்ஜெக்டு, பி வேர்ப் என்ன இருக்குது, ஆம் அப்படிங்கிறதான் போடணும் ஐக்கு. அடுத்து அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் நம்ம அப்படியே போடுறோம், ரூட் வேர்டை. பாருங்கள், டெஸ்டைன்ட் டு பி யாராக வருவதற்கு நான் பிறந்திருக்கிறேன், என் தலைவிதியே என்ன தான், டாக்டர் ஆகிறது. அவ்வளோதான். டாக்டர். பாருங்கள், டாக்டர். ஐ ஆம் டெஸ்டைன்ட் டு பி எ டாக்டர். ஐ ஆம் டெஸ்டைன்ட் டு பி எ டாக்டர். டாக்டராக இருக்குன்னே தலைவிதி வாங்கிட்டு வந்திருக்கேன், இல்லாட்டி டாக்டராக விதிக்கப்பட்டிருக்கிறேன். டாக்டராக தானே நான் பிறந்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதற்கு சரியான அர்த்தம் கொடுக்க வேண்டிய சென்டென்ஸ் எதுனா இதுதான். ஓகே, ஐ ஆம் டெஸ்டைன்ட் டு பி எ டாக்டர். சிம்பிள். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை நம்ம பார்க்கலாம். நான் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே
கமெண்ட் பாக்ஸில் எழுதிட்டே வாங்க, ஒன்றா எழுதிட்டு வாங்க, சரிங்களா? அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ரைட், நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம எது கூட வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் அந்த ரூட் வேர்டை ஆப்ஜெக்ட் கூட மட்டும்தான், அதாவது சப்ஜெக்ட் கூட மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம்னா வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம், அதை வந்து அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம், சரிங்களா? பாருங்கள், அவர் தலைவராக விதிக்கப்பட்டு இருக்கிறார். நமக்கு தலைவராக இருக்கிறோன்னு அவர் தான் வர வாங்கிட்டு வந்திருக்கிறார், அவர் தான் அதுக்காக திறந்துருக்கிறார், 100% அவர் தான் இருப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம், சரிங்களா? பாருங்கள், அவர் ஒரு தலைவராக விதிக்கப்பட்டிருக்கிறார். தம்பி, அவர் தான் தலைவராக இருக்கிறதுக்காக பிறந்து வந்தவர், வர வாங்கிட்டு வந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் யார்? அவர், அப்போது ஹீ. ஓகே, பி வெர்ப் என்ன போடலாம் ஹீக்கு? பாருங்கள், இருக்கிறாருன்னு தான் இருக்குது, இருக்கிறாருன்னு இருக்குது. அப்போது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஹீ அப்படிங்கிற வார்த்தைக்கு இஸ்னுங்கிற பி வெர்ப் வரும். ஓகே, ஹீ இஸ் ரூட் வேர்டு என்ன? டெஸ்டைன்டு. ஓகே, டெஸ்டைன்டு டு. ஓகே, டெஸ்டைன்டு டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கடுத்து என்ன வார்த்தை இருக்குது? ஒரு தலைவர். ஓகே, ஒரு தலைவர் ஆக அப்படின்னு இருக்குது. அந்த ஆக அப்படிங்கிறதுக்கு நம்ம பி அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம், அவ்வளோதான், வேறு எதுக்கும் கிடையாது. அப்படி ஆக அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு தான் நாம் இந்த இடத்துல பீனிங்கிற வார்த்தையை போடுறோம். அப்போ அந்த ஆகங்கிறது பியாக மாறிடுச்சு. மீதி என்ன இருக்குது? ஒரு தலைவர். ரொம்ப சிம்பிள். ஒரு தலைவர்னா அ லீடர், அவ்வளோதாங்க. அப்படியே ஒவ்வொன்றா பார்ட்டாக பிரித்து என்ன பண்ணணும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஹீ இஸ் டெஸ்டைன்டு டு பி அ லீடர். ஹீ இஸ் டெஸ்டைன்டு டு பி அ லீடர். தலைவராகுவதற்காகவே அவர் பிறந்திருக்கிறாரு, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நண்பர்களாக இருக்க பிறந்தவர்கள். லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்காக அவங்க பிறந்தவங்கடா, அவங்கள எவனாலையும் பிரிக்க முடியாது, அதுக்காகவே அவங்க இருக்கிறவனுங்க, அதுக்காக அவங்க பிறந்தவனுங்க அப்படி நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் யார்? அவர்கள் அப்படின்னா தே. ஓகே, இருக்க பிறந்தவர்கள், அப்போ ப்ரெசென்ட்டில் தான் சொல்கிறோம், அப்போ தே ஆர். அப்புறம் அதே ரூட் வேர்டு எழுதுங்க, தே ஆர் டெஸ்டைன்டு டு, அதோடு நிறுத்திக்கணும். அதற்கடுத்து என்ன வார்த்தை இருக்குதுன்னு பார்க்கணும், என்ன ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் சப்ஜெக்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பாருங்கள், நண்பர்களாக, அதுவும் என்ன நண்பர்கள்? வாழ்நாள் முழுவதும், லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, வாழ்நாள் முழுவதும் நண்பர்களாக, ஆகன்னு வந்துருச்சா, அப்போ பிஏ போடுறோம். ஓகே, அடுத்து வேறு என்ன இருக்குது? வாழ்நாள் முழுவதும் நண்பர்கள், லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டு பி அப்படியே எழுதிட வேண்டியதான். பாருங்கள், லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க, முடிஞ்சது. பாருங்கள், தே ஆர் டெஸ்டைன்டு டு பி லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் டெஸ்டைன்டு டு பி லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள், தே ஆர் டெஸ்டைன்டு டு பி லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் ஃப்ரெண்டாக இருக்கிறக்கே பிறந்தவனுங்க, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ பிரிக்கலான்னு பார்க்காத போ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறிவியல் முன்னோடியாக இருக்க விதிக்கப்பட்டிருந்தார். சார், அப்துல் கலாம் எங்கள் ஊரில் பிறந்தது எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும் முன்னோடியாக இருக்கிறதுக்காகவே பிறந்தவர், அவரெல்லாம் யாராலையும் பீட் பண்ண முடியாது, இந்த மாதிரி நம்ம சில இடங்களில் சொல்லுவோம். அதற்காகவே அவர் பிறந்தவருங்க, அந்த விதியை வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் இப்போ எழுத போகிறோம். பாருங்கள், சப்ஜெக்ட் யார்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். எழுதிடலாங்களா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஓகே, என்னவா இருக்காமல் விதிக்கப்பட்டு இருந்தார். அப்போ பாஸ்ட்டில் நம்ம சொல்கிறோம். ஐயா இப்போ நம்ம கூட இல்லை, அதனால் பாஸ்ட்டில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம், சரிங்களா? பாருங்கள், அந்த இருந்தாருங்கிறதுனால வாஸ், அப்புறம் அதற்கூட வரக்கூடிய ரூட் வேர்ட் டெஸ்டைன்ட் டு பி, அறிவியல் முன்னோடியாக இருக்க, அறிவியல் முன்னோடியாக, பாருங்கள் ஆக, அப்போ பி. ஓகே, அறிவியல் முன்னோடிக்கு என்ன சொல்லலாம்? அறிவியல் முன்னோடிக்கு சொல்லுங்கள். வெரி குட், a pioneer in science, a pioneer in science, அவ்வளோதாங்க. destined to be a pioneer in science. ஓகே, பாருங்கள், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் டெஸ்டைன்டு டு பி அ பைனியர் இன் சயின்ஸ். ரொம்ப சிம்பிள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் டெஸ்டைன்டு டு பி அ பைனியர் இன் சயின்ஸ். சிம்பிள், அதற்காகவே அவர் பிறந்திருந்தார், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், அவர்கள் ஒரு அற்புதமான குழந்தைக்கு பெற்றோராக இருக்க விதிக்கப்பட்டவர்கள்.
சே அந்த மாதிரி குழந்தெல்லாம் அவங்களுக்கு இருக்கணும்னு வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் இப்போ எழுத போகிறோம். பாருங்கள், சப்ஜெக்ட் யார்? அவர்கள். அப்போது தே. ஓகே, விதிக்கப்பட்டவர்கள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. அப்போ தே ஆர் டெஸ்டைன்டு டு பெற்றோராக. அப்போது டெஸ்டைன்டு டு பி பேரண்ட்ஸ் யாருக்கு? ஒரு அற்புதமான குழந்தைக்கு. அப்போது டு அ வண்டர்ஃபுல் சைல்டு. அவ்வளோதாங்க. பாருங்கள், they are destined to be parents to a wonderful child. சிம்பிள். அவ்வளோதான். அந்த மாதிரி குழந்தை அவங்களுக்கு பிறக்கணும் அப்படிங்கிற பாக்கியம் பண்ணியிருக்காங்க, அது அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லுவோம் ஒரு சிலர். அதற்கு தான் நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், நம்முடைய நாயகனாக இருக்க அவர் விதிக்கப்பட்டிருப்பார். கவலைப்படாதீங்க, ஒரு தலைவன் வருவான், நம்மளை காப்பாற்றுறதுக்காகவே அவர் வருவார், காப்பாற்றுறதுக்காகவே அவர் விதிக்கப்பட்டிருப்பார், அதற்காக ஒருத்தர் பிறப்பார் அப்படிங்கிற ஐடியாவில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதற்கு தான் இந்த சென்டென்ஸ். நம்முடைய நாயகனாக இருக்க அவர் விதிக்கப்பட்டிருப்பார். ரொம்ப சிம்பிள், விதிக்கப்பட்டிருப்பார் ஃப்யூச்சரு, அதனால் he will be. ஓகே, he will be destined to be யாராக இருப்பதற்கு? நம்முடைய நாயகன். அப்போது to be our hero. பாருங்க, he will be destined to be our hero. அவர் நம்முடைய நாயகனாக இருப்பதற்கு விதிக்கப்பட்டிருப்பார். நம்மளோட நாயகனாக இருக்கிறதுக்காகவே ஒருத்தர் பிறப்பார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதற்கு தான் இந்த சென்டென்ஸ். he will be destined to be our hero. சிம்பிள். சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் தான் வந்திருக்கு கடைசியாக. அப்படியாக இருப்பதற்கு, அவராக இருப்பதற்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போது ஒரு ஆக்ஷனை சொல்கிறதுக்கு, அடி வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்கான், இது ஆக்ஷன் ஆயிடுச்சு. இந்த ஆக்ஷன் வேர்டை சொல்கிறதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்ங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ எல்லாமே விதிக்கப்பட்டவனே தான் முடியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனை பற்றியே தான் பேசியிருக்கோம். எல்லா சென்டென்ஸ்லையுமே ஆக்ஷன் தான் இருக்குது. சரி, ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், அவன் ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவன்டா அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே நம்ம டெஸ்டைன்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் ஐ எம் பார்ன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற டவுட்டும் என்கிட்ட கேட்பீங்க. ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிக்கணுங்க. இந்த வார்த்தைகளில் வரக்கூடிய அர்த்தம் என்னென்னா, அதற்காக விதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன ஆனாலும் சரி அது நடந்துரும்னு அர்த்தம். சரிங்களா? நான் அதற்காக பிறந்தவன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஐ எம் பார்ன் அப்படிங்கிற சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பாடுவதற்காக பிறந்தவன், ஐ எம் பார்ன் டு சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிம்பிளாக நான் சொல்கிறேன். சரிங்களா? இதில் உங்களோட இன்னேட் எபிலிட்டி உங்களுக்குள்ளே இருக்குது, அந்த எபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, திறமை, அதை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான். நமக்குள்ளே இருக்க திறமை நிமித்தம் அந்த வேலையை செய்ய நம்ம பிறந்தவன். ஆனால் டெஸ்டைன்ட் அப்படின்னா தலைவிதி, அதுதான். திறமை இல்லாட்டியும் கூட அதை நம்ம செய்வோன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும் மீனிங்க. சரிங்களா? சரி, பார்க்கலாம். நான் ஜெயிப்பதற்கு விதிக்கப்பட்டவன். தம்பி, ஜெயிக்கிறதுக்குன்னு வரம் வாங்கிட்டு வந்தவன், நான் தோல்வியே காணவில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதற்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், நான் ஜெயிப்பதற்கு விதிக்கப்பட்டவன், என்ன ஆனாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, ஜெயம் அப்படிங்கிறது எனக்கு தான். ஓகே, நான் ஜெயிப்பதற்கு விதிக்கப்பட்டவன். ரொம்ப சிம்பிள், அப்படியே ஃபுல்லாக எழுதிடுங்க. ஜெயிப்பதற்கு விதிக்கப்பட்டவன் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஐ எம் destined to. இங்கே நாம் ஆக்ஷனை பற்றி பேசுகிறோம், அதனால இங்கே பி அப்படிங்கிற வார்த்தை தேவையில்லை. அதற்கு மாறாக டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த வேர்பை போட்டுருங்க. வேர்ப் எப்படி வரணும்னா V1 தான் வரணும். ஏன் அப்படின்னா டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் இருக்குது. டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து எப்பயுமே நம்ம போகக்கூடிய வேர்பு 1 தான் இருக்கணும். ஓகே, என்ன வேர்ப் இருக்குது? ஜெயிப்பது. அப்போது வின். ஜெயிக்கிறதுக்கு இங்கிலீஷில் வின். பாருங்கள், ஐ எம் டெஸ்டைன்ட் டு வின். கவலைப்படாதீங்க, வாங்க போகலாம், நம்ம தோக்க மாட்டோம். ஏன்? ஐ எம் டெஸ்டைன்ட் டு வின். நான் உங்கள் கூட இருந்தேன்னா உங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம். ஏன்னா நான் ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவன். சிம்பிள். கண்டுபிடிப்பதற்காகவே அவள் விதிக்கப்பட்டிருந்தாள். ஐயோ, ஒரு போலீஸ் மேடம் இருந்தாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். அவங்களாம் அந்த எந்த க்ரைம் நடந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்காகவே வரம் வாங்கிட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நாம் இப்போ எழுத போகிறோம். கண்டுபிடிப்பதற்காகவே அவள் விதிக்கப்பட்டு இருந்தாள். ஓகே, ஷீ விதிக்கப்பட்டு இருந்தாள். அப்போ பாஸ்ட். ஷீ வாஸ் டெஸ்டைன்ட் டு பி இல்லை டு
அதற்கடுத்து என்ன வேர்போ அதை போட்டுடணும். கண்டுபிடிப்பது, அப்போது டிஸ்கவர். அவ்வளோதான், சிம்பிள். பாருங்கள், ஷி வாஸ் டெஸ்டைன்டு டு டிஸ்கவர். கண்டுபிடிக்கிறதுக்காகவே அந்த அம்மா வரம் வாங்கிட்டு வந்தவங்க. என்ன கேஸ் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த பாடல் ஹிட்டாக வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. கால கொடுமை, இதெல்லாம் ஹிட் ஆகணும்னு இருக்குதுடா அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை தான் இப்போ எழுத போகிறோம். ஓகே, ஏன்னா விதி மாற்ற முடியாது. இந்த பாடல் ஹிட்டாக வேண்டும் என விதிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிம்பிள். திஸ் சாங், இதுதான் சப்ஜெக்டு. திஸ் சாங் விதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் இஸ். ஓகே, அப்படியே போட்டுக்கோங்க ரூட் வேர்டை. டெஸ்டைன்டு டு என்னவாகிறதுக்கு? ஹிட்டாக வேண்டும். அப்போது திஸ் சாங் இஸ் டெஸ்டைன்டு டு பிகம் a hit. அவ்வளோதான். பாருங்கள், திஸ் சாங் இஸ் டெஸ்டைன்ட் டு பிகம் a hit. ஹிட் ஆகிறதுக்காகவே இந்த பாட்டு இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா இல்லை, ஆனாலும் ஹிட் ஆகுது. ஏன்னா தலைவிதி. சிம்பிள். அவர்கள் காதலிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தார்கள். தம்பி, ஒன்றுமே பண்ண முடியாது. லவ்வில் அவங்க விழுந்தாகணும்னு எழுதியிருக்குது, நான் என்ன பண்ண முடியும்? சிம்பிள். பாருங்கள், அவர்கள் காதலிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ தேவர். விதிக்கப்பட்டிருந்தார்கள், தேவர். அப்படியே போடுங்க ரூட் வேர்டை. கடன் எங்கூட சேர்ந்து நீங்களும் எழுதிட்டே வந்துட்டு இருக்கீங்க. வெரி குட். தேவர் டெஸ்டைன் டு காதலிக்க வேண்டும் என்று. ஓகே, அப்போது காதலில் விழ வேண்டும் என்று போட்டோம்னா நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வரும். ஓகே, டு ஃபால் இன் லவ். அவ்வளோதான். பாருங்கள், இல்லாட்டி அவர்கள் காதலில் விழ வேண்டும் என்று எழுதியிருக்கிறது, விதிக்கப்பட்டிருக்கிறது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். they were destined to fall in love. ஒன்றுமே பண்ண முடியாது. காதலுக்குன்னு இருக்குது, அவங்க தான் சேரணுன்னு இருக்குது. அவ்வளோதான். ரைட். இந்த பணியை செய்ய நான் விதிக்கப்பட்டிருக்கிறேன். பாவங்க கிட்டத்தட்ட அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூவிஸ்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படியே அடிமைகளாகவே இருப்பதற்கு. அதில் நிறைய டைலாக்ஸ் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அடிமையாக இருக்கிறதுக்காகவே பிறந்தவனுங்கடா அப்படின்னு என்ன அர்த்தம்? தலைவிதியாக அதுதான், யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் அங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது, நம்மளாம் இந்த வேலையை செய்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியாது, பொறுத்துக்கிட்டு வேலை செய்ய அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பீப்புள் அவங்க கூட பேசிக்குவாங்க. பிளாக் பீப்புள்னு சொல்லக்கூடாது, தப்பு. இருந்தாலும் நான் சொல்கிறேன் அட்ரஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? பாருங்கள், இந்த பணியை செய்ய நான் விதிக்கப்பட்டிருக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஐ am destined to do this work. இந்த வேலையை செய்ய, do this work. ஓகே, இந்த do அப்படிங்கிறது செய்தல், ஒரு வேலையை செய்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. பாருங்கள், ஐ am destined to do this work. என்ன பண்ணுறது? காலக்கொடுமை, நான் அந்த வேலையை செய்கிறதுக்காக விதிக்கப்பட்டிருக்கேன். இந்த ஜென்மத்தில் இதோட முடிஞ்சதுடா, அடுத்த ஜென்மத்தில் அது வேறு வேலையை செய்கிறதுக்காக நான் பிறக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தான் இது. ஐ am destined to do this work. ரொம்ப சிம்பிள். அப்போது ஒரு விஷயத்துக்காக நம்ம விதிக்கப்பட்டு இருக்கிறோம், இல்லாட்டி அந்த விஷயம் செய்வதற்கு, இல்லாட்டி அந்த நபராக ஆவதற்கு விதிக்கப்பட்டு இருக்கிறோம், அதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம், நம்ம தலைவிதி அதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் டெஸ்டைன்டு டு பீங்கிற வார்த்தையை போட்டு அதற்கடுத்து ஒரு ஆப்ஜெக்ட், இல்லாட்டி டெஸ்டைன்டு டு அப்படிங்கிறத போட்டு அதற்கடுத்து என்ன ஆக்ஷனை செய்வதற்கு நாம் விதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த ஆக்ஷனோட V1 ஃபார்மை போட்டால் வேலை முடிஞ்சுது. சிம்பிளுங்களா? இன்றைக்கி ஒரு புது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஒரு புது வார்த்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? அவ்வளோதாங்க. இனிமேல் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் எப்போல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ டெஸ்டைன் டுங்கிற வார்த்தை போட்டு சொல்லிடுங்க, வேலை முடிஞ்சுது. ரைட்? இப்போ நம்ம ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ ஹோம்ஒர்க் கவனிங்க. இந்த ஊரில் தான் நான் வாழ வேண்டும் என விதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு படத்தில் கூட வருமே, என்னை அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்க, என் தலைவிதி கருமோ இந்த ஊரில் வந்து வாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு அவர் கூட சொல்லுவார், நம்ம கவுண்டமணி இல்லாட்டி அப்படியே அறுத்து தள்ளியிருப்பீங்க நீங்கள் அப்படின்ட்டு. அந்த எக்ஸாக்ட் டைலாக் தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இந்த ஊரில் நான் வாழ வேண்டும் என விதிக்கப்பட்டிருக்கிறேன், வேர்பு. அப்போ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் எழுதணும். பாபர் அரசனாக இருக்க விதிக்கப்பட்டிருந்தார். என்னோட நினைவு சரியாக இருந்தால் 1526 நினைக்கிறேங்க, ஏப்ரலில் முதலாம் பானிபட் போர் நடந்தது. அந்த வெற்றிக்கு பிறகு தான் பாபரோட வாழ்க்கை அப்படியே வேற லெவலில் மாறிடுச்சு. ஆனால் கொஞ்ச காலம் தான், ஒரு 5-6 வருஷம் தான் ஆட்சி செஞ்சுருப்பார். இருந்தாலும் மன்னராக இருக்க தான் அவரோட விதியே இருந்துச்சு.
சரிங்களா? அந்த ஹிஸ்ட்ரி படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இவர் பணக்காரராக இருக்க விதிக்கப்பட்டு இருக்கிறார். இந்த வீட்டு பாடத்தை நீங்கள் செய்ய விதிக்கப்பட்டு இருப்பீர்கள். ஃப்யூச்சரில் போட்டிருக்கேன், சரிங்களா? இந்த வீட்டு பாடத்தை நீங்கள் செய்யறதுக்கு விதிக்கப்பட்டு இருப்பீங்க, அதுதான் உங்கள் தலைவிதியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரைட்? நான் ஆசிரியராக இருக்க விதிக்கப்பட்டிருந்தேன். நான் ஆசிரியராக இருக்க விதிக்கப்பட்டிருந்தேன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இதற்கான ஆன்சர்ஸ் எழுதி கமெண்ட்டில் போட்டு நான் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை ஒரு புது கான்டென்ட்டை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஆர் டெஸ்டைன்ட் டு ப்ராக்டிஸ் திஸ். யூ ஆர் டெஸ்டைன்ட் டு ப்ராக்டிஸ் திஸ். தேங்க்யூ.